Hi my dear students, this is Prashant. நீங்க JEE மெயினுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சாப்டர்ல இருந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கவனிங்க, ஓகேவா? ஏன்னா இங்க வந்து கத்துக்கிற ஒரு மெத்தட் வந்து உங்களுடைய மெயின் எக்ஸாம்ல வர போற ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ நல்லா கவனிங்க. நீங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ax² + bx + c, ஓகேவா? அண்ட் we have to find, okay, a alpha plus b the whole power -2 plus a beta plus b the whole power -2 நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிச்சணும். தட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டாவையும் ஆல்பா பீட்டாவையும் நம்ம கண்டுபிடிச்சணும். ஓகே, சோ the given equation is nothing but ax² plus bx plus c equal to 0. இதுல இருந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து, ஓகே, is nothing but alpha plus beta, that is minus b by a, and alpha beta is nothing but it is c by a. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு கொஸ்டின் போவோம். என்ன கொஸ்டின்? இட் இஸ் a alpha plus b the whole power -2 plus here it is a beta plus b, okay, the whole power -2. okay, அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா we will be getting 1 by, okay, a alpha plus b the whole power 2 plus here it is 1 by a beta plus b the whole power 2. ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம், எல்சிஎம் எடுக்க போறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா we will be getting a beta plus b the whole square plus here it is a alpha plus b the whole square divided by, இங்க டினாமினேட்டர்ல a alpha plus b, okay, the whole square into a beta plus b the whole square. இந்த மாதிரி வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணி எழுதிப்போம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் த நியூமரேட்டர். ஓகேவா? அப்போ நியூமரேட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணா வில் பி கெட்டிங் a² beta² plus b² and here it is 2ab beta. இந்த மாதிரி வரும். ஓகேவா? அதுக்கப்புறமேலா ப்ளஸ் இங்க ஏன்னா a plus b the whole square ஃபார்மேட்டில் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் வில் பிகம் a² alpha² plus b² plus 2ab alpha. ஓகேவா? a plus b the whole square ஃபார்மேட்டில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இந்த டினாமினேட்டர், ஓகே, இந்த டினாமினேட்டர் இங்க இந்த ப்ராடக்ட் அப்படியே வச்சுட்டு இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது வந்து ஹோல் ஸ்கொயராக கொண்டு போயிடுறேன். ஸோ வில் பி கெட்டிங் a alpha plus b into a beta plus b, okay, the whole square அப்படின்னு வந்துடும். ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஓகே, ஐ வில் பி கெட்டிங் a² beta² a² alpha² கிளப் பண்ண போறேன். ஓகே, அப்படி கிளப் பண்ணோம்னா ஐ வில் பி கெட்டிங் a² of alpha² plus beta². இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? அடுத்து b² plus b², ஓகே, நமக்கு ரெண்டு இருக்கு. அப்போ 2b² plus 2b² அப்படின்னு வந்துடும். அண்ட் ஹியர், ஓகே, 2ab beta 2ab alphaன்னு இருக்கு. அப்போ நான் 2ab காமனா வெளில எடுக்கிறேன். ஓகே, ஐ வில் பி கெட்டிங் alpha plus beta. சரியா? divided by, okay, இங்க டினாமினேட்டர்ல இருக்கிற ப்ராடக்ட்டை நான் வந்து மல்டிப்ளை பண்ண போறேன். if I multiply this, what I will be getting a² alpha beta, okay, a² alpha beta and ab alpha plus here it is ab beta plus here it is b² the whole square. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஓகே, இங்க α² plus β² இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to substitute the value, okay, alpha plus beta the whole square minus 2 alpha beta. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அண்ட் ஹியர் இட் இஸ் plus 2b² and plus 2ab of alpha plus beta the whole divided by, okay, டினாமினேட்டர்ல பாருங்க, இங்க a², ஓகேவா, அதுக்கப்புறமெல்லாம் வந்து a² alpha beta remains same. ஆனா இங்க ab காமனா வெளில எடுக்க போறோம். ab காமனா வெளில எடுத்தா என்ன வரும்? I will be getting alpha plus beta, okay, plus b². இந்த மாதிரி வந்துடும், the whole square. ஓகே, ஹோப் உங்களுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் புரியும்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா ஒரு ஸ்டெப்பும் வந்து அடுத்த ஸ்டெப்பை வந்து டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகே, now we are going to substitute the sum of the roots as well as product of. அப்ப என்ன பண்ணுவோம்? a² of, okay, what is our alpha plus beta? It is minus b by a.
அப்போ மைனஸ் பி பை ஏவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் அது ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு வருது. அப்போ 2 ஆல்ஃபா பீட்டான்றது நமக்கு சி பை ஏ. ஓகேவா? இட் இஸ் சி பை ஏ. ஃபைன். ப்ளஸ் ஹியர் இட் இஸ் 2b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இன்டூ ஓகே ஆல்ஃபா பீட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மைனஸ் பி பை ஏ. ஸோ அப்போ ஹியர் இட் இஸ் மைனஸ் பி பை ஏ. ஓகே ஃபைன். ஸோ த ஹோல் டிவைடட் பை நமக்கு இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோம். அப்போ அப்ளை பண்ண என்ன வரும்? ஹியர் இட் இஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னது? இட் இஸ் சி பை ஏ. இட் இஸ் சி பை ஏ ப்ளஸ் ஹியர் இட் இஸ் ஏபி ஓகே இன்டூ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏ ஓகே ப்ளஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதில் என்னென்னலாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பண்ணும்போது நியூமரேட்டரில் பாருங்க, இது ஏ ஸ்கொயர் ஓகே ஏ ஸ்கொயர் ஆஃப் ஹியர் இட் இஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ac பை ஏ ஸ்கொயர். ஏன்னா நான் இங்கே வந்து எல்சிஎம் எடுத்துட்டேன். ஓகே ப்ளஸ் ஹியர் இட் இஸ் 2b ஸ்கொயர் ஓகே இங்கே வந்து நம்ம எதாவது கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து என்னது? மைனஸ் 2b ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகே த ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன வரும்னா இங்கே ஒரு ஏ இங்கே வந்து ஒரு ஏ கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் வில் பிகம் ஏசி ஓகே அண்ட் ஹியர் ஓகே ஒரு ஏ கேன்சல் ஆகிடும். ஹியர் இட் வில் மைனஸ் பி ஸ்கொயர் அண்ட் இட் இஸ் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கெட்ஸ் கேன்சல், த ஹோல் ஸ்கொயரிங் வந்துடும். ஓகே ஸோ இப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? இங்கே வந்து ஏ ஸ்கொயர் கெட்ஸ் கேன்சல். ஸோ வி வில் பி கெட்டிங் இங்கே வந்து 2b ஸ்கொயர் கெட்ஸ் கேன்சல். ஸோ வில் பி கெட்டிங் b ஸ்கொயர் மைனஸ் 2ac on our numerator. Okay, in the denominator we will be getting ac the whole square. Okay, ac the whole square. இதுக்கப்புறமெல்லாம் நம்ம ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பட் திஸ் இஸ் மோர் அண்ட் மோர் எனஃப். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸோ வென் வி கெட் ஓகே by solving a alpha plus b the whole power minus 2 plus a beta plus b the whole power minus 2, we will be getting b square minus 2ac by ac the whole square. ஓகேவா? ஸோ அப்போ நல்லா கவனிங்க. இந்த மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நிறைய வர ப்ராப்ளம்க்கும் ஒரு கிளியர் கட்டான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் ஜேஇ மெயின் ப்ராப்ளம் ரிலேட்டடாகவும் இருக்கும், அட்வான்ஸ் ப்ராப்ளம் ரிலேட்டடாகவும் இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.